ஏப்ரல் 4. ஓசன்னா. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். யோவான் 12:13. குருத்தோலை ஞாயிறு முதல் ஈஸ்டர் ஞாயிறு வரை நடந்த சம்பவங்கள் தொழுகையை பற்றி நமக்கு ஏராளம் போதிக்கின்றன. இந்த ஒரு வார நிகழ்வுகளின் அடிப்படையில் தொழுகை பற்றிய சில பாடங்களை இன்னும் நாம் கற்றுக்கொள்வோம். எருசலேமிற்குள் வெற்றி பவனி செல்ல காரணமாயிருந்தவர் ஆண்டவரே. தமது சீடர் மூலம் கழுதையையும் குட்டியையும் வாகனமாய் ஒழுங்குபடுத்தியவரும் அவரே. மத்தேயு 21:1-3. ஆராதிக்கும்படி நம்மை முதலாவது தூண்டுபவர் எப்பொழுதும் தேவனே. இப்படி சொல்வதால் அவர் தன்னலம் உள்ளவர் என்று பொருள்படாது. நமது தொழுகை அவருக்கு ஒன்றுமே கூட்டுவதில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25. அவர் தம்மில்தாமே பூரணத்தில் பூரணர், முழுமையில் முழுமையானவர். கிறிஸ்தவ வாழ்வில் எதுவுமே ஆண்டவரது செயல்பாட்டிற்கான நமது பிரதிபலிப்பே. அது அவர் சொல்வதை விசுவாசிப்பதும் அவர் கட்டளையிடுவதை செய்வதுமே. மற்றபடி நமது இறையியல் அறிவு மனிதரை மையமாக்கிவிடும். தேவனை தொழுது கொள்ள எந்த அளவு அவரிடமிருந்து உதவி பெற்றுக் கொள்கிறானோ அதுவே எனது தொழுகையின் தரத்தை நிர்ணயிக்கும். எனவேதான் தாவீது, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும் என ஜெபித்தான். சங்கீதம் 51:15. இச்சத்தியத்தையே பவுல் பரிசுத்த ஆவியானவராலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது என்று விளக்கினார். 1 கொரிந்தியர் 12:3. தேவனிடமிருந்து வரும் ஒவ்வொரு வெளிப்பாடும் தொழுகைக்கானதோர் அழைப்பே. அதுவரை இயேசு பெரிய போதகராகவும் அற்புதம் செய்கிறவராகவுமே அறியப்பட்டிருந்தார். இப்பொழுதோ மக்கள் அவரை ராஜாவென அடையாளம் கண்டனர். இதோ உன் ராஜா வருகிறார். மத்தேயு 21:4. இந்த தீர்க்க தரிசன விளக்கம் சகரியா 9:9 இல்லாதிருந்தால் அவர்கள் அவரை இவ்விதம் அறிய தவறியிருப்பார்கள். ஏனெனில் பொதுவாக ஒரு ராஜாவை கழுதை மீதல்ல குதிரையில்தானே எதிர்பார்த்திருப்பார்கள். நமது தொழுகை சரியாயிருக்க வேண்டுமானால் நாம் நம்மை திருவசனத்தால் நிறைத்துக் கொள்ள வேண்டியதின் அவசியம் இங்குதான் தெளிவாகிறது. நான் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல புகழையும் விட உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சங்கீதம் 138:2. இன்னொரு முக்கிய சத்தியம் என்னவெனில், தொழுகை கடுத்த காரியங்களில் சிறுவர்களை ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது. அன்று சிறுவர்களின் ஓசன்னா ஆரவாரத்தை கேட்ட மார்க்க தலைவர்களுக்கு எரிச்சல் உண்டானது. மத்தேயு 21:15-16. சங்கீதம் 8:2. நமது சபை கூடுகைகளில் விடுதலையோடு உற்சாகமாய் பாடி ஆரவாரிக்க பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். அது ஆராதனைகளின் பாரம்பரியத்தை குறைத்து நறுமணத்தை கூட்டும்.